கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே பேருந்து வசதி கேட்டு போராடிய பொதுமக்களை திமுக ரவுடிகள் ஆபாசமாக பேசி மிரட்டியுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. திமுக நிர்வாகிகள் ரவுடிகள் போன்று பள்ளி குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் மிரட்டி இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகள் இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கிறது, தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. இங்கு செல்வதற்காக நாள்தோறும் ஏராளமான பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அதே போன்று தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களும் அரசு பேருந்துகளை நம்பியே தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பதிமடு குளத்திலிருந்து கிருஷ்ணகிரி வரை செல்லக்கூடிய பேருந்துகள் காலை 7 மணிக்கு வழக்கமாக வரும். அந்த பேருந்துகளை நம்பித்தான் அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் என ஏராளமானோர் இருக்கிறார்கள். இந்த பேருந்து 3 நாட்களாக வரவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் சரியான நேரத்திற்கு பேருந்து வரவில்லை என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது திமுக அரசிற்கு நீங்கள் களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறீர்களா என்று அந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அதே போன்று தொழில் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களையும் குறிப்பாக அவர்கள் அநாகரிகமாக பேசக்கூடிய அந்த காணொலி தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் பேசக்கூடிய அந்த காணொலி என்பது தரக்குறைவாக பள்ளி குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அநாகரிகமான வார்த்தைகளில் அவர்கள் சாடி இருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவினர் எப்பொழுதுமே தங்களுக்கு என்றால் ஒன்று, மற்றவர்களுக்கு என்றால் ஒன்று என்ற நிலைதான் அவர்கள் செயல்படுவார்கள். தங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்டனி என்பது போலத்தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். பள்ளி மாணவர்கள் எதையும் அறியாத சிறு பிள்ளைகள். அவர்களிடத்தில் சென்று நீங்கள் இதுபோன்று நடந்து கொள்வீர்களா என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்திருந்தால் கூட பரவாயில்லை. அநாகரிகமான வார்த்தைகளில் குறிப்பாக தெலுங்கிலே வாயிலே நுழையாத அளவிற்கு அநாகரிகமாக வசைப்பாடு இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் எந்த ஊர் என்றெல்லாம் அவர்களை கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். பேருந்து வரவில்லை என்றால் நீங்கள் திமுக அரசுக்கு களங்கம் கற்பிப்பீர்களா என்று சொல்லி அவர்களை தொடர்ந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த காணொலிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஆசிரியர், ஒரு பெண் ஆசிரியர் ஒருவர் அவர்களோடு போராடக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் இந்த குண்டர்களை போன்று களத்தில் இறங்கி போராடக்கூடிய இந்த திமுக நிர்வாகிகளோடு எவ்வளவுதான் மல்லு கட்டுவது என்று தெரியாமல் அந்த பெண் ஆசிரியர் அந்த போராட்ட களத்தை விட்டு மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சியும் வெளியாகி இருக்கிறது. நான் யார் தெரியுமா, நான் எந்த கட்சியை சேர்ந்தேன் தெரியுமா என்றெல்லாம் மிரட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிரட்டலுக்கெல்லாம் அவர்கள் தொடர்ந்து அவர்களோடு வீதியில் நின்று சண்டை போட முடியாமல் நியாயமான கோரிக்கைகளுக்காக அரசு பேருந்து 3 நாட்களாக வரவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். இதில் நீங்கள் இப்படி செய்கிறீர்களே, அராஜகமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்பது கூட அந்த பெண் ஆசிரியரின் தரைக்குறைவாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்மால் காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. குறிப்பாக வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெண் ஆசிரியர், மாணவிகள், அங்கிருந்த பொதுமக்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் கரைய தொடங்கி இருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கே இந்த திமுக அரசு காவல்துறையை வைத்து போராடுவதற்கு உரிமையை பறிக்கப்படுகிற போது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பேருந்துக்காக போராடுவதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் இவர்களால் என்பதுதான் இந்த காணொலி நமக்கு விளக்குகிறது. குறிப்பாக திமுகவினுடைய அட்டகாசம், அராஜகம், அதே போன்று அவர்களுடைய அத்துமீறல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆளும் கட்சியாக இருப்பதனால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அதிகார திமிரோடு அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிற போது எங்களால் எதையும் செய்ய முடியவில்லை என்று அந்த பெண் ஆசிரியர் கலங்குவதையும், அதே நேரத்திலே அங்கிருந்த மாணவ குழந்தைகள் அவருடைய மனதில், அந்த பிஞ்சு மனதில் எது போன்ற ஒரு நஞ்சை இவர்கள் விதைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலிகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகிகள் மீது இரும்பு கரம் கொண்டு காவல்துறை அடக்கப்பட வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். உண்மையிலேயே இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை, அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீர் கோரிக்கையாக இருக்கிறது. பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் போன்றவர்களே திமுகவினுடைய விசுவாசிகள் என்று சொல்லி திமுகவினுடைய நிர்வாகிகள் பட்டியலில் இருந்து இன்னும் நீக்கப்படவில்லை என்றால் எப்படிப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று அவர்கள் வேதனையோடு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தினால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது. போராட்டமாக இருந்த இடத்தை போர்க்களமாக மாற்றிய பெருமை திமுகவினுடைய உடன்பிறப்புகளையே சேரும் என்று அந்த பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.